உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. கிளப்புக்கள் புளி முட்டை தூக்கி பார்த்தேன். நண்பர்களே, வர வர இந்த ரீல்ஸ் அக்காவும் இந்த தாத்தாவும் பண்ற அலப்புற தாங்க முடியல நண்பர்களே. தாத்தா, உனக்கு பிடிச்சி தூக்க வேண்டிய இடமா இது? யார் சார் வரு? இவரு தெரியல. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். உன் வயசுக்கு தேவையா இதெல்லாம்? நண்பர்களே, இந்த தாத்தா யாருன்னு தெரிஞ்சா தயவுசெய்து கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதியா, இந்த மாதிரி ஆளுங்க தான் நல்லா வாழ்றீங்க. ஆனா இந்த பேச்சுலர்ஸ் ஆபவங்களை எல்லாம் சும்மா விடாது பாத்துங்க. உங்க கூட எல்லாம் கடந்து மாரடிக்கிறதுக்கு என்ன யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது போலாம் போல இருக்கு. இங்க எழுதாம போனா கூட யாரும் தேட மாட்டோம். உன்னையெல்லாம் 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டா பேசுவடா பேசுவேன், இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். உங்க அம்மா என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. இந்த வீட்டுல ஒண்ணு நான் இருக்கணும், இல்லைன்னா உங்க அம்மா இருக்கணும். 2 பேரும் வெளியே போக, வேலைக்காரி இருக்கா, பாத்துக்கிறேன். அப்படி போடு வேலை. அச்சோ, அடடடா, இந்த தர்பூசணிக்கு நாம தான் மன்மத குஞ்சின்னு அனுப்பு மனசுல ரொம்ப. ஓ தர்பூசணி கைட்டாதியா கண்ணாடி, சும்மாவே உன்னை பார்க்க முடியல. கடவுளே, உனக்கு நல்லா பேர் வச்சிருக்காங்க தர்பூசணியும். உன் வயிற்று பானையும் நீயும் பாரி ஆளு. கரெக்டாக பொருத்தமான பேர் தர்பூசணின்னு வச்சிருக்காங்க. என்ன கொடுமை சரவணன். யோ தர்பூசணி, நீ ரொம்ப ஸ்டைல் மண்ணையா, நீ சூப்பர் ஸ்டாரையே மிஞ்சிரியா நீ. அந்த அளவுக்கு கலக்குன்னு கலக்குறியா? ஐயோ ஐயோ, அடாடாடாடா. வெக்கம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எது? டேய், செருப்பால அடிங்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளிய விட்டோம்னே, எடுத்து வந்து அடிங்கடா. அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்?